தாத்தா தான் அவங்கள பிரிச்சுட்டாரு. நீயும் ஒரு மாதிரி ஆயிட்ட. அவங்கள நினைச்சா வருத்தமா இருக்கா? இல்ல, நம்மளே அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்மளையும் பிரிக்க போறாங்க. ஒருவேளை பிரிச்சுட்டாங்கன்னா? இப்படிலாம் பேசாத சொல்லிட்டேன். ஒருவேளை உங்க வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உன்னை எப்படி அவங்களுக்கு பிடிக்காம போகும்? அதுக்கு காரணமே இல்லையா என்ன? என்ன காரணம் சொல்லு. நிறைய இருக்கு. அதுல முக்கியமான காரணம் வசதி. வசதியில நீயும் நானும் எங்கேயோ இருக்கும். ஏணி வச்சா கூட நம்ம 2 குடும்பத்துக்கும் எட்டாது. உன் அப்பா அம்மா 2 பேருமே பிசினஸ் பண்றாங்க. உன் பெரிய அண்ணன் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு. எழில் அண்ணன் ஃபேமஸ் டைரக்டர். ஆனா நான், எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லையே. இத வச்சே என்னை ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. இப்ப வேணும்னா உங்க வீட்ல வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாமே மாறும். வசதியை விடு, நீ எவ்வளவு பெரிய ஆம்பிஷனோட இருக்க. ஆம்பிஷனோட இருக்கிறதுனால என்னென்னலாம் சாதிக்க முடியும்னு எங்க அம்மாக்கும் அண்ணனுங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும். பிடிக்கிறது வேற, வீட்ல ஒருத்தரா ஏத்துக்கிறது வேற. அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. நீதான் கலெக்டர் ஆக போறியே. கலெக்டருக்கு தான் நீ படிக்க போறேன்னு சொன்னா எந்த வீட்ல வேணான்னு சொல்ல போறாங்க? ஒருவேளை கலெக்டர் ஆகலனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன் ஹார்ட் ஒர்க்கும் உன் எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பா நீ கலெக்டர் ஆவ. ஒருவேளை ஆகலனா? அப்பவும் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். உன் கூட தான் இருப்பேன். என் வீட்ல இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம லவ் அக்செப்ட் பண்ண வைப்பேன். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ கவலைப்படாம இரு. என் மேல நம்பிக்கை இல்லையா? அது நிறைய இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நீ பயப்பட வேண்டாம், பாத்துக்கலாம். நாளைக்கு ரெஸ்டாரண்ட் இனாகுரேஷனுக்கு நீ வரதானே? வரணுமா? கண்டிப்பா வரணும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு நீ வர, அவ்வளவுதான்.